ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரோஹிணி வந்து ஹெரிங் போன் ஸ்டிச்சு அழகாக தச்சு முடித்தாச்சு. இனி வந்து அடுத்த ஸ்டிச்சு தைக்கிறதுக்கு இந்த துணியில் இடம் இல்லை. அதனால் வேறு துணியில் தான் அடுத்த ஸ்டிச்சு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த துணியோட சைடு எல்லாமே நூல் பிரிந்து பார்க்க நல்லா இல்லை. அதை வந்து 2 மடக்கு மடக்கி நம்ம ஹெம்மிங் தையல் போட்டோன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து ஹெம்மிங் தான் ரோஹிணிக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நான் தையல் படித்த துணியிலையுமே சைடெல்லாம் நீட்டாக மடக்கி இந்த மாதிரி ஹெம்மிங் தையல் போட்டு தான் வச்சுருக்கேன். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ரோஹிணியோட துணியிலையுமே நான் ஹெம்மிங் தைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்படி ஹெம்மிங் போட்டால் தான் துணி வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ரோஹிணிக்கு ஹெம்மிங் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த துணியை வந்து 2ஆக மடக்கி வைக்கணும். இந்த மடக்கு வந்து நம்ம கையால் மடக்கி வச்சா சரியாக நிற்காது. அதனால் நான் வந்து அயன் பாக்ஸால் முதல்ல ஒரு மடக்கு மடக்கி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு மடக்கு மடக்கி அயன் பாக்ஸாலேயே நல்லா நீட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அயன் பாக்ஸ் வச்சு இந்த சைடு நம்ம மடக்க வேண்டியதை வந்து ஏற்கனவே நான் வந்து அயன் பாக்ஸ் வச்சு நீட்டாக மடக்கிட்டேன். அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணதால் அந்த மடக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக நிற்கிது. இப்போ வந்து நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். முதல்ல வந்து ஒத்த நூலில் தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது படித்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ரெட்டை நூலில் தைக்கலாம். இப்போ முதல்ல அவள் தைக்கிறதுனால நான் வந்து அவளுக்கு ஒரு நூல் போட்டு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு நூல் மாட்டிட்டு ஊசியில் மாட்டிட்டு ஒரே ஒரு நூலில் மட்டும் தான் முடிச்சு போட்டுக்கணும். இன்னொரு நூலை வந்து விட்டுறணும். ரெண்டு நூலை தைக்கிறதா இருந்தால் அந்த 2 நூலையுமே சேர்த்து முடிச்சு போட்டுக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒத்த நூலில் தான் ஹெம்மிங் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல வந்து இந்த சைடு அருகு வந்து எப்படி மடக்கணும்னா, முதல்ல இப்படி ஒரு மடக்கு மடக்கிக்கணும். அப்புறமா இந்த சைடை பிடிச்சி இந்த மாதிரி கோணாக ஒரு மடக்கு மடக்கிட்டு ஒரு மடக்கு இப்படி மடக்கிட்டு அப்புறமா இந்த மாதிரி கோணாக ஒரு மடக்கு மடக்கி இப்படி மடக்கணும்னு சொன்னால் அந்த அருகு வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மடக்கி வச்சு இந்த அருகு வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஹெம்மிங் தையல் எப்படி தைக்கணும்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி அடியில் உள்ள நூலில் தான் குத்தி எடுக்கணும். அடியில் உள்ள நூலை குத்திட்டு இந்த மாதிரி மேலே உள்ள துணி மடக்கி வச்சுருப்போம்ல அதோட சேர்த்து நம்ம எடுக்கணும். தைக்கும்போது வந்து ஒரு சின்ன கிராஸ் மாதிரி ஒரு லைன் தான் அடியில் தெரியணும். கீழே இப்படி ஊசியை குத்தி இந்த துணியில் வந்து மேலே எடுக்கணும். ரொம்ப பெருசாக நம்ம வந்து அடியில் குத்திடக்கூடாது. லேசாக இந்த துணியிலையும் அந்த துணியிலையும் நூல் தெரிகிற மாதிரி தான் நம்ம குத்தி எடுக்கணும். அப்போ தான் ஹெம்மிங் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ப்ளவுஸில் எல்லாம் ஹெம்மிங் பண்ணும்போது தைக்கும்போது நமக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்திங்களா, பின்னாடி வந்து சின்னதாக தான் இப்படி ஒரு வர மாதிரி தெரியணும். கிராஸில் தான் தெரியணும். அப்போ தான் ஹெம்மிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கீழே உள்ள துணியில் லேசாக குத்தி அப்புறமா கிராஸ் சரித்து மேலே உள்ள துணியில் வந்து ஊசி எடுக்கணும். இவ்வளோ தான் ஹெம்மிங் ஸ்டிச். நான் கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்ததுமே அப்புறமா ரோஹிணி எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வாங்கி தைக்க ஆரம்பிச்சிட்டா. அடியில் இருக்கக்கூடிய நம்ம விரலில் வந்து ஊசி படாமல் மெதுவாக தைக்கணும். அந்த விரலில் தான் துணியை வந்து இப்படி போட்டு பிடிச்சிக்கணும். அப்போ தான் ஈஸியாக தைக்க முடியும். ரோஹிணி தைக்கும்போது கையில் வந்து ஊசி குத்துது அப்படின்னு சொன்னால், அது கையில் வந்து ஊசி குத்தாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன
சின்ன ஒரு கையில் மாட்டக்கூடிய ஒரு கவர் மாதிரி ஒன்று கடையில் கிடைக்கும். வேணும்னா நம்ம அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து அதை போட்டு தைக்கும்போது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அது வந்து கையில் ஏதோ இருக்கிற மாதிரி இருந்ததால தையல் ஒழுங்காக விழலை. அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ரோஹிணிக்குமே நான் அது வந்து கொடுக்கல. நார்மலாகவே கையில் தைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்தேன். அவளுக்கு தைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் தைக்கிறனால. ஆனாலும் பரவாயில்ல, இது வந்து சைடெல்லாம் இந்த மாதிரி ஹெம்மிங் போட்டால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னதால உட்காந்து தைச்சிட்ருந்தா. ஒரு நாள் வந்து பாதி தான் தைச்சிட்டு நான் அடுத்த நாள் தைச்சிக்கிறேன், இன்றைக்கி என்னால் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டா. அப்படி 2 நாளாக இருந்து தான் இந்த ஹெம்மிங் தையல் வந்து ரோஹிணி தைச்சி முடித்தா. யாருக்கெல்லாம் ஹெம்மிங் தையல் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அவள் வந்து ஹெம்மிங் தையல் போட்டால் தைச்சிட்டு இருந்தா. ஆனால் வந்து சைடு வந்து எப்படி மடக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு சரியாக தெரியலை. அதனால் சைடு வரும்போது என்கிட்ட கொடுத்தா, இது வந்து எப்படின்னு ஒருக்கா சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. நான் அப்புறம் திரும்பவுமே சொல்லி கொடுத்தேன். முதல்ல ஒரு மடக்கை எப்படி மடக்கணும், 2வது மடக்கை எப்படி மடக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்துட்டு அந்த சைடு மடக்குனதில் வந்து 2 தையல் போட்டு ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அடுத்த சைடு தைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நம்ம வந்து இதில் 2 தையல் இல்லைனா 3 தையல் போட்டு அதை ஸ்ட்ராங்காக தைக்கலைன்னு சொன்னால் அந்த சைடு வந்து கரெக்டாக நிற்காது. அதனால் இந்த சைடில் மட்டும் நம்ம வந்து ஹெம்மிங் தையல் வந்து ஒரு 2 தடவையாவது 2, 3 தடவையாவது தைச்சிட்டோன்னு சொன்னால் அந்த மடிப்பு வந்து கரெக்டாக நிற்கும். சைடில் 2, 3 தையல் போட்டு ஸ்ட்ராங் ஆக்குற பிறகு அடுத்த சைடு தைக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கு பிறகு என்கிட்டேருந்து ரோஹிணி துணியை வாங்கி நானே தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் தைக்கும்போது ஷிவானி தான் அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா. தள்ளிப்போ, அவளை தொல்லை பண்ணாதன்னு சொன்னால் நானும் தைக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா அவளை எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து ரோஹிணி வந்து ஹெம்மிங் வந்து நீட்டாக தைச்சி முடிச்சிட்டா. இப்போ தான் துணி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் இனி இது வந்து மடக்கி பத்திரமா வச்சுருப்போம். கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஹெம்மிங் எல்லாம் போட்டு துணியை ஃபினிஷிங்காக வச்சுருந்தா பார்க்க நல்லாயிருக்கும்ல. ஓகே, ரோஹிணியோட தையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ரோஹிணிக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. இனி அடுத்தது வந்து வேறு ஒரு ஸ்டிச்சு சொல்லி கொடுத்து அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.